இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது நற்செய்தியாளரான மார்க்கினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி நூல்களில் முதலாவதாக எழுதப்பட்டது இந்த மார்க் நற்செய்தி. இந்த மார்க் நற்செய்தியிலிருந்து மத்தேயுவும் லூக்காவும் சிலவற்றை எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். வெறும் 16 அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நற்செய்தி இயேசுடைய 2ஆம் வருகை அண்மையில் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக, அறிவிப்பதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 11 திருத்தூதர்களுக்கும் காட்சி கொடுத்து அவர்களிடம் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்லுகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. எல்லா இடத்திற்கும் செல்ல வேண்டும், படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். படைப்பு அனைத்தும் என்று சொன்னால் இங்கே மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும், எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தியை அறிவிக்க சொல்லுகிறார். தொடக்க நூலிலே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றாக படைத்து வருகிறார். அதை நல்லதென கண்டுகொள்கிறார். இறுதியாக மனிதனை படைக்கிறார். அப்படியென்றால் படைப்பில் கடைசியாக வந்தவர் மனிதர். அதற்கு முன்பாக அகில உலகத்தையும் ஆண்டவர் உண்டாக்கிவிட்டார். நமக்கெல்லாம் முன்பாக இந்த பூமி, மற்ற உயிர்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த கடல், ஆகாயம், நிலம், மற்ற பறவைகள், உயிரினங்கள், இவைகள் எல்லாம் நம்மை விட மூத்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தொடக்க நூலில் இறுதியிலே கடவுள் மனிதனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்தார் என்ற ஒரு வார்த்தையிலே மனிதன் மற்ற படைப்புகளை எல்லாம் தனக்கு அடிமை போல பயன்படுத்தி சுரண்டக்கூடியவனாய் மாறி போய்விட்டான்.
என் அன்பிற்குரியவர்களே, மனிதனை கடவுள் எதற்காக படைத்தார்? எல்லாவற்றையும் பண்படுத்த வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்று மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த இயற்கையை சுரண்டி அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராய் மாறிவிட்டான். எனவேதான் இன்று கடுமையான வெயில், பெரும் வெள்ளம், கடல் சீற்றம் என்று இயற்கை தன்னை சரி செய்து கொள்ள பேரழிவை கொண்டு வருகிறது. இந்த அழிவை கொண்டு வருவதற்கு மனிதன் தான் காரணம். இந்த மனிதன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த இயற்கையை பராமரிக்க, பண்படுத்த தவறிவிட்டான். மாறாக தன்னுடைய பேராசைக்கும் சுயநலத்திற்கும் அதை சுரண்டி அழித்து கொண்டிருக்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதும் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கடுமையான வெயிலின் தாக்கமும், பெரும் மழையும், புயலும், வெள்ளமும் வருகிறது என்று சொன்னால் நாம் இயற்கைக்கு செய்திருக்கக்கூடிய பெரும் துரோகம். இந்த படைப்பு அனைத்திற்கும் நாம் செய்திருக்கக்கூடிய பெரும் பாதிப்பு. இந்த துரோகத்தை, இந்த பாதிப்பை நாம் யாரோ எங்கோ இருந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்மை நியாயப்படுத்தி விட முடியாது. என் அன்பிற்குரியவர்களே, வெறும் 200, 300, 400 ரூபாய், 500 ரூபாய் என்று பணத்தை வாங்கி கொண்டு நாம் தீய மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் இந்த இயற்கையை பெருமளவிலே திருடுகிறார்கள், அழித்து ஒழித்து விடுகிறார்கள். இதோ நமக்கு இன்று எத்தனையோ பெயர் தெரியாத நோய்கள். அந்த நோய்க்கு நாம் இப்பொழுது வாங்கி இருக்கக்கூடிய இந்த பணம் உதவியாக இருக்குமா? நிச்சயமாக இருக்க முடியாது. இதோ நம்முடைய வாழ்க்கை வட்டம் குறுகிவிட்டது. சரியான சுற்றுப்புற சூழல் ஆரோக்கியமானதா இல்லை, ஆரோக்கியமான உடல்நிலை நமக்கு இல்லை. எல்லாவற்றையும் நாம் தான் கெடுத்து விட்டோம். அதற்கு நாம் ஒவ்வொருவருமே பொறுப்பு ஏற்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தவர். அவர் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக எல்லா மனிதருக்கும் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக படைப்பு அனைத்திற்கும் என்று இந்த இயற்கையை சொல்லுகிறார். படைப்பு அனைத்திற்கும் நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் படைப்பு அனைத்தையும் நாம் பேணி பராமரிக்க வேண்டும். அதற்கு எதிராக யாராவது தீமை செய்தால், அதை யாராவது சுரண்டினால் நாம் அதை தட்டி கேட்க வேண்டும். ஆனால் நாமே அமைதியாக இருந்து துணை போகிறோமே. நாமே பணத்தை வாங்கி கொண்டு சாதியின் பெயரிலே, மதத்தின் பெயரிலே, கட்சியின் பெயரிலே இந்த தீயவர்களை தேர்ந்தெடுத்து இந்த இயற்கைக்கு எதிராக இருந்து விடுகிறோமே. இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ மலைகள் வெட்டப்படுகின்றன, ஆறுகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. எங்கும் இயற்கையை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற பொழுது நாமும் பாவியாக இருக்கிறோம். எனவே படைப்பு அனைத்தையும் நாம் மதிக்க வேண்டும், சக மனிதர்களை மதிக்க வேண்டும். அதுதான் படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை அறிவிப்பது. இதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. படைப்பு அனைத்திற்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே, பல நேரங்களிலே இந்த இயற்கையை, இந்த படைப்புகளை நாங்கள் பராமரிக்க, பேணி பாதுகாக்க தவறி இருக்கிறோம். எங்களுடைய பேராசினால், சுயநலத்தினால் நாங்கள் அதை சுரண்டி இருக்கிறோம்.
எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு செய்வது போல உம்முடைய வார்த்தையின்படி இந்த இயற்கையை பாதுகாக்க, இந்த சுற்றுப்புற சூழலின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்க, அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்பட எங்களை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஞானத்தினால் எம்மை நிரப்பும் ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மீண்டும் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதித்தருளும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ குடி நோய்களிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீரே பாதுகாத்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீரே தலைவராக இருந்து, நீரே பிரசன்னமாய் அவர்களோடு தங்கியிருந்து ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்களுடைய பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு உகந்த சூழலை தாரும். நாங்கள் நேர்மையோடும் உண்மையோடும் உழைக்கும்படியான ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நிரந்தரமான அந்த இடத்தை கொடுப்பீராக. இன்னும் திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தக்க காலத்திலே நல்ல பதிலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தின்படி தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் ஆண்டவரே. நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எந்த விபத்தும் நேராதபடியாய் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.